மார்க்கெட்ல எப்பவுமே ஒரே மாதிரி டிசைனை பார்த்து ரொம்பவே போர் அடிக்குதா? ஒன்னு டார்க் கலர்ல இருக்கும், இல்லனா லைட் கலர்ல இருக்கும். ஒரு டிஃபரண்டான டிசைன் எப்பதான் வரும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் போவால இருந்து டெலிட் நார்மல் அப்படின்னு ஒரு புது மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. என் கையில இருக்கிறது புத்தம் புதிய போவா 8 5G. அவங்களோட டெலிட் நார்மல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஃபரண்டா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அதோட டிசைனையும் போட்டிருக்காங்க, மேல மாடல் நேம் இருக்கு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மொபைலோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் மேல ஹைலைட் பண்ணிருக்காங்க. நெவர் மிஸ் எனிதிங், 2 days பேட்டரி லைஃப், கிளியர் ஜூம் ஷாட்ஸ், அது போக பெஸ்ட் சிக்னல்ஸ் எவ்ரிவேர் அப்படின்லாம் போட்டுருக்காங்க. சைடுல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இவங்களோட ஓன் சர்வீஸ் நெட்வொர்க் கிடையாது. கால் கேர் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி கூட தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஓவரால் இந்தியா ஃபுல்லா சர்வீஸ் இருக்கு. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். சோ ஓபன் பண்ணா வழக்கமா இருக்கிற மாதிரி மேலேயே மொபைல் இருக்கு. அந்த கவர்லையுமே நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஹைலைட்டான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து மொபைல் அது அப்படியே கையில எடுத்தோம் அப்படின்னா வாவ், ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஆல்ரெடி ஒரு பிராண்ட்ல ரொம்ப ஹைலைட்டா பார்த்த ஒரு டிசைன் தான். ஆனா அந்த டிசைனவே இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்ல வழக்கமா வர்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. லைசன்ஸ்டு பை குவால்காம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு 12 months கொடுத்திருக்காங்க. யூசுவலா 12+1 கொடுப்பாங்க. பட் இந்த டைம் இல்ல. பட் கேஸ் பிளாஸ்டிக் கேஸ், டிபியூ கேஸ் கூட கிடையாது, பிளாஸ்டிக் கேஸ் தான். கீழே போட்டா உடைஞ்சிரும். அடுத்து டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். எங்கடா சிம் எஜெக்டர் பின்ன காணோம் அப்படின்னு உள்ள பல இடங்கள்ல தேடி பார்த்தா இந்த சைடுல இருக்குது. சோ அதுவுமே கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல. இப்போ டிசைன், இந்த டிசைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு போர்டோட டிசைன் மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. ஒயிட் கலர்ல அதை டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. அங்கங்க லைட்டா அந்த ஆரஞ்சு கலர்லயும் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள லைட்டா போவா அப்படின்னு பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. மேல அப்படியே போனோம்னா அந்த கேமரா பிளேஸ்மென்ட்மே ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள 3 ரவுண்ட் ஷேப்ல கொடுத்து அந்த பம்ப் வந்து நீட்டா கொடுத்திருக்காங்க. சைடுல வந்தோம் அப்படின்னா வழக்கமா கொடுக்கிற மாதிரியான பாக்ஸி டைப் தான். அதுல பவர் பட்டனோட கலரையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹோல்ட் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் பேலன்ஸுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா வெயிட்னு பார்த்தா 225 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.8 mm இருக்கு. அதுக்கு காரணம் இதுல இருக்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி தான். 8000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. பின்னாடி இத தொடும்போது ஒரு ஷைனிங்கான கிளாஸ் ஃபீல் ஆகுது. பட் நம்ம ரொம்ப தொட்டோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப லைட்டா தான் கேப்சர் ஆகுது. பெரிய அளவுல நம்மள டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். இது போக கிரீன்ல ஒன்னும் அவைலபிளா இருக்கு. அடுத்து இந்த டிசைன்லயே பெருசா பிராண்ட் ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா இந்த 3 கேமராக்குள்ள மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ இதுல ஒரு சின்ன டிஸ்ப்ளே மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ளே வந்து அலைவ் மேட்ரிக் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான டைம்ல அதுல வந்து டைம் தெரியுது. இது போக நோட்டிபிகேஷன், கால், மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டிஸ்ப்ளேல நம்ம பாத்துக்க முடியுது. அதுவுமே மியூசிக் கேட்கும்போது அந்த ரிதம் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதுலமே 2 டைப் கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ்ல வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. பட் இது யூடியூப்ல ஒர்க் ஆகல, யூடியூப் மியூசிக்ல ஒர்க் ஆகுது. இந்த மேட்ரிக்ஸ் லைட்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நமக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு பிடிச்ச லெட்டர்ஸை அதுல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். சோ உதாரணமா இப்ப டெக் படி சிபி அப்படிங்கறத நான் ரைட் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்றேன். சோ இந்த மாதிரி உங்களோட இனிஷியல் இல்ல உங்களுக்கு ஃபேவரட்டான லெட்டர், உங்களுக்கு பிடிச்சவங்களோட லெட்டர்ஸ் அதை கூட டிஸ்ப்ளேல வச்சுக்க முடியும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இது போக நிறைய டிஃபரெண்டான டிசைன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இதெல்லாமே நீங்க டிரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கு. அது போக ஒவ்வொரு டைமும் ரேண்டமான லைட்ஸ் தெரியணுமா இல்ல ஃபிக்ஸடான லைட் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இதோட பில் குவாலிட்டியை பொறுத்தவரை வழக்கமா எல்லாருமே கொடுக்கிற மாதிரி அந்த மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் 810H இதுக்குமே கொடுத்திருக்காங்க. ஐபி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா IP64 கொடுத்திருக்காங்க. ஒரு பேசிக்கான ஐபி ப்ரொடெக்ஷன் தான். லைட்டா தண்ணி பட்டாலோ இல்ல டஸ்ட்னாலயோ எந்த பிரச்சனைகளும் வராது. அதுக்காக தண்ணிக்குள்ளலாம் போட்டு செக் பண்ணிடாதீங்க. அப்படியே இங்க டிஸ்ப்ளே பக்கம் போனா 6.76 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே 91.29% கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. இங்க 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. பட் பெரும்பாலான இடங்கள்ல 120 Hz ஒர்க் ஆகுது. அதுவுமே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் 950 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல எல்லாமே நல்ல பிரைட்டா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல ஓரளவு மேனேஜ் பண்ற அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. மத்தபடி டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. விஷுவல் குவாலிட்டி அந்த கிளாரிட்டி இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் LCD ல என்ன கிடைக்குமோ அது பெட்டராவே கிடைக்குது. அடுத்ததுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா MediaTek Dimensity 7100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இந்த பிரைஸ் செக்மெண்ட் வரைக்குமே MediaTek Dimensity 6300 கொடுக்குறாங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராவே கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்டிடு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 7.5 லட்சத்துக்கு மேல வருது. CPU
throttle test இதெல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு throttle இஷ்யூமே இல்ல. ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. கேமிங்கை பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ ஃபயர் COD இதெல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தோம். சோ பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா இஷ்யூஸ் இல்ல, ஓரளவு பெட்டராவே இருக்குது. அது போக இந்த மொபைல்ல பெட்டரான சிக்னல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக G1 SC1 அப்படின்னு ரெண்டு சிப்செட் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரொம்ப கிரவுடடான ஏரியாஸ்ல கூட பெட்டரான சிக்னல் இந்த மொபைல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் செக் பண்ணல. இங்க யூஸ் பண்ண வரைக்கும் நமக்கு சிக்னல் பெட்டராவே இருந்தது. இதோட சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல வந்துருது, iOS 16 மேல. வழக்கமா கொடுக்கிற மாதிரி UI எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலுமே நிறைய தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. அவங்களோட ஆட், அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு UI நல்லா தான் இருக்குது. அப்படியே கேமரா பக்கம் போனா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனியோட LYT600 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல்ல ஏதோ ஒன்னு கொடுத்திருக்காங்க. பட் அதால பெரிய யூஸ் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. டீடைல் கொஞ்சம் பெட்டரா இருக்குது, போட்டோஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்குது. ஆனா கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. ரொம்ப நேச்சுரலா இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்குது. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். வீடியோஸை பொறுத்தவரை இங்க 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 2K 30 fps கான சப்போர்ட்டுமே இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் 1080 ல 60 fps இருந்தது நல்லா இருக்குது. 4K கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட போட்டோஸ்மே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் போட்டோஸ் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலமே போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே டீசென்ட்டா தான் இருக்குது. மற்றபடி போட்டோஸ் வந்து ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது, டீடைல் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. செல்ஃபிலுமே மேக்ஸிமமா 2K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. 1080 லமே 60 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இதுல இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இதோட லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி 8000 mAh கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒன் டைம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 2 நாளைக்கு தாராளமா பேட்டரி லைஃப் நிக்கும். அந்த அளவுக்கு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மாஸா இருக்குது. பட் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 45 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்குள்ளேயுமே அதுக்கான அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். கடைசியா மொபைலோட பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. இங்க பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. பொதுவா போவா மொபைல்ஸ்ல SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுப்பாங்க, இதுல இல்ல. பக்கத்துல மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருந்தாலுமே சவுண்ட் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு, பெரிய அளவுல லவுட் இல்ல. ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு, அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்ல அக்யூரேசியா ஃபாஸ்டா இருக்குது. இது போக இதுல நிறைய மொபைல்ஸ்ல கட் பண்ணிடுவாங்க, பட் இதுல NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதோட பிரைஸ் தெரியும், பட் அது ஆஃபரோடயா இல்ல ஆஃபர் இல்லாமலா அப்படின்னு தெரியாது. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 32,000 ரூபாய்க்கு இன்னொரு வேரியன்ட்டும் சேல் பண்ண போறாங்க. பட் இன்க்ளூடிங் ஆஃபர் வருதா இல்ல வித்தவுட் ஆஃபர் இந்த பிரைஸா அப்படிங்கறத நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே அந்த மேட்ரிக்ஸ் லைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. நிறைய கஸ்டமைசேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து LCD டிஸ்ப்ளே தான். பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராவே இருக்குது. கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு above average அப்படின்னு சொல்லலாம். இங்க லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கான 45 வாட் கான அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அது போக MediaTek Dimensity 7100 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூவோ இல்ல த்ரோட்டில் இஷ்யூவோ எதுவுமே இல்ல. சோ ஓவராலா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு டிஃபரண்டான போன் போவால இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.